பால் குடிக்கும் நண்பர்களே, வணக்கம் நண்பர்களே. இன்னில இருந்து நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா, தீபக்கின் வாழ்க்கை பயணம் பகுதி 1. என்னடா தீபக், அது என்னடா புதுசா வாழ்க்கை பயணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெருசா ஒண்ணும் இல்ல. உங்க எல்லாருக்கும் தீபக்க D7 நல்லா தெரியும். ஆனா உண்மையிலேயே தீபக் யாரு, அவன் லைஃப்ல என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றத இந்த தொடர் கதையில நான் உங்களுக்கு சொல்றேன். காலையில எழுந்த உடனே வழியா பல்ல தேய்ச்சிருவேன். அதேதான் எல்லார் வீட்லயும் சொல்றதுதான். வயசு பையன் வேலைக்கு போகாம என்ன வீட்டுல பண்றான் அப்படின்னு கேட்டாங்க. அவங்க கிட்ட போயிட்டு நான் கண்டென்ட் கிரியேஷன் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒத்த கால நின்னாலும், நீ வீட்டை விட்டு வெளில போயிடுப்பா, நீ கையிலேயே நின்னாலும் உனக்கு இடம் கிடையாதுன்றவாங்க. இப்போ நம்ம ஜோபில இருக்க ஒரே ஆப்ஷன், என்ன பிடிச்ச இந்த 3 லட்சம் பால் குடிக்கிற பசங்களையும் இந்த ஒரு ஐடி வேலையும் நான் ஒழுங்கா பாத்துக்கணும். என்ன பிடிச்ச இந்த 300K ஃபாலோவர்ஸ் நான் உங்களை டிசப்பாயிண்ட் பண்றேன்னு நினைச்சுக்காதீங்க. சத்தியமா சொல்றேன், என்னால முடியலடா அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டேன். காலையில எழுந்துக்கும் போதே அறக்க பறக்க எழுந்து ஓடி ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணிட்டு அங்க இருக்க கிளைண்ட் எல்லாம் பார்த்துட்டு திருப்பி அங்க இருந்து டைமை பார்த்து பதறி அடிச்சு ஓடி வந்து வீட்டுல எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்களான்னு பார்க்கும் போது எங்க அம்மாவும் அப்பாவும் எல்லாத்தையும் தெய்வம் மாதிரி செஞ்சு வச்சிருப்பாங்க. நான் எந்த அளவுக்கு ஓடுறேன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு சாப்பிடுறதுக்கு 2 நிமிஷம் கூட டைம் இருக்காது. இவன் என்னடா இவ்வளவு எக்ஸாஜரேட் பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல எக்ஸாஜரேட் பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒரு எடுத்துக்காட்டா சொல்றேன். இப்ப இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்க ஆரம்பிச்சதே 2 மணி, மதியம் 2 மணி இல்ல, நைட் 2 மணி. அதுவும் இல்லாம 5:30 மணிக்கு அலாம் வச்சிருக்கேன் ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்றதுக்கு. 9 to 5 ஜாப் பண்ணிட்டு கிளைண்ட பார்த்துட்டு நானும் ஒர்க் அவுட் பண்றதே ஒரு பெரிய தலைவலினா, அதை விட பெரிய தலைவலி என்னன்னு பாத்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்த உடனே கண்டென்ட் எடுக்க போனோம். அந்த உடனே எந்த அளவுக்கு ஸ்பீடா இருக்கும்னா, போட்ட ட்ரெஸ்ஸை மாத்தாம போய் கண்டென்ட் எடுக்க போயிட்டு இருப்பேன். அதை வேற நைட் உட்காந்து எடிட் பண்ணணும். இல்ல இருக்கு, உங்க எல்லாருக்கும் இருக்க மாதிரி எனக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. பேசாம நீ ஏன் கண்டென்ட் கிரியேஷனை விட்டுறக்கூடாது சொல்ல. என்னோட வாழ்க்கையில என்ன நிறைய பேருக்கு பிடிக்கும்ன்றத புரிய வச்சதே கண்டென்ட் கிரியேஷன் தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை விட மனசு வர மாட்டேங்குது. சரி, நான் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா, லைஃப்ல எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, நம்ம மட்டும் லைஃப்ல எதுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம மண்டையில ஓடின்னு தான் இருக்கும். அப்படி ஓடிட்டு இருக்கும் போது நீங்களும் கூட சேர்ந்து ஓடாம கொஞ்ச நேரம் தனியா உட்காந்து நம்ம லைஃப்ல எவ்வளவு தூரம் வந்திருக்கோம், இதுக்கு அப்புறமும் நம்மளால முடியும்ன்ற நம்பிக்கையை நீங்களே உங்களுக்கு கொடுத்தா மட்டும்தான் அந்த பயம்னு ஒருத்தர் இருப்பான்ல, அவனை உடைக்க முடியும். அவ்வளவுதான் நண்பர்களே, பகுதி 1ல இது போதும்னு நினைக்கிறேன். தெரியும், நீங்க மறந்துருப்பீங்க. அந்த கீழே ஃபாலோ இருக்கும், அது மறல, அது மறக்கிறது சகோதரன் தான். மனுஷங்கன்னா மறக்கதான் செய்வாங்க. சொல்ல மறந்துட்டேன். இப்போ ஜிஎன்சி சத்தியமா சொல்றேன், இந்த மாதிரி டைம்ல எல்லாம் எனக்கு ஜிஎன்சி தெய்வம் மாதிரி தெரியலாம். ஒரு நாளைக்கு 2 ஸ்கூப் எடுக்காம என்னால வாழ்க்கையை ஓட்டவே முடியல. உண்மையிலேயே ஒரு நல்ல பிராண்ட்ல இருந்து எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஜிஎன்சியை நம்பி எடுக்கலாம். விக்கிற விலைக்கு இப்போ ஏதோ ஆஃபர் வேற போயிட்டு இருக்கான். என்னோட கோடு தீபக் 50 யூஸ் பண்ணீங்கன்னா அடிஷனல் டிஸ்கவுண்டோட வாங்கிக்கலாம். லிங்க் பயோல கொடுக்குற ஸ்டோரியிலும் இருக்கும். அவ்வளவுதான், அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள்